உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதில் மிக முக்கியமாக ரொம்ப நாளாக நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த விஷயம், திமுகவுக்கு என்ன பிரச்சனை, எதனால் திமுக தோற்றது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம். அவங்களும் மறுசீரமைப்பு குழு, புதுசாக கூட்டங்கள், நிறைய இடங்களில் தொண்டர்களை ஒன்றா சேர்த்து சேகர்பாபு உட்பட பல பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தொண்டர்களை அவங்க சோர்ந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக சில கூட்டங்கள் நடத்துறது. இந்த மாதிரி எப்போவுமே திமுக தோல்விக்கு அப்புறமா நிறைய முயற்சிகளை எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இது கலைஞர் கருணாநிதி அவர்கள் காலகட்டத்திலிருந்தே இருந்துகிட்டு தான் இருக்குது. ஒரு தோல்வி, அதுக்கப்புறம் தொண்டர்கள் சோர்ந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக பல விஷயங்களை எடுப்பாங்க. அப்படி ஒரு முயற்சியை தான் இன்னைக்கு திமுக எடுத்திருக்கு. திமுகவோட தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி காலையில் ஒரு முக்கியமான சில அறிவிப்புகளை கொடுத்துருக்காரு. அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச்சும் ஒன்று கொடுத்தாரு. அதில் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, சூரியன் அப்படிங்கிறது உலகத்துக்கே ஒளி கொடுக்கக்கூடியது. ஆனால் நம்ம கீழே இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, அந்த இருட்டை பார்க்க மறந்துட்டோம். அதாவது ஒரு லைட்டு எல்லாத்துக்கும் ஒளி கொடுக்கும், பட் அது கீழே இருக்கிற இருட்டை மறந்துடுச்சு. அந்த மாதிரி நம்மளுடைய தவறுகளை மறந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் கொடுத்த அறிவிப்பு தான் இருக்குதுல இப்போ ஸ்ரீ ஹைலைட்டாக பேசப்படுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இனிமேல் மாவட்ட செயலாளராக இருக்க வேண்டாம், மாவட்ட தலைமை பொறுப்புகளில் இருக்க வேண்டாம், அவங்கள எடுத்துட்டு இளம் தலைமுறையினருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற முடிவு எடுத்துக்கதா சொல்கிறாங்க. அதுபோக 45 வயதில் இந்த பகுதி கழகம், அந்த கிளைக்கழகம்லாம் இருக்கும் இல்லையா, இந்த கிளைக்கழகம் அந்த பொறுப்புகள் இருக்கவங்க எல்லாமே 45 வயசுக்கு மேலே இருக்கவங்க இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை சொல்லியிருக்காங்க. இது என்ன, எதுக்காக திமுக சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவங்க ஒரு கிளைக்கழகத்தில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவங்க அப்படியே பயணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்குகிற இடம் ஒரு 45-50 வயசில் வந்துடும். ஸோ அவங்களுடைய காலத்தில், அவங்க அந்த ஆட்சி காலத்தில் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும், ஒரு இளம் ரத்தம் திமுகவில் பாய்ச்சப்படும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவை சொல்கிறாங்க. ஸோ இதுதான் திமுக இப்போ எடுத்துருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி. பட் இப்போ அதை அப்படியே அவங்க சொன்ன அறிவிப்புப்படி பார்க்கும்போது 70 வயசுக்கு மேலே யாரெல்லாம் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏவா வேலூர் ஆரம்பிச்சு கே.என். நேரு, ஐயா சேகர்பாபுன்னு நினைக்கிறேன், ரகுபதி இருக்கார். ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்தோன்னா, இப்போது தமிழ்நாட்டில் அதுவும் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கட்டமைப்பில் முக்கியமான குறுநில மன்னர்கள் சொல்லப்படக்கூடிய அந்தந்த, அதாவது இப்போ திருச்சினா கே.என். நேருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பல இடங்களில் பார்த்திங்கன்னா இவங்களுடைய கட்டுப்பாடெலாம் இருந்திருக்கு, இவ்வளோ காலமாகவே இருந்திருக்குன்ற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு விஷயமாக திமுகவில் இருக்குது. திமுகவுடைய ஒரு மிகப்பெரிய பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அதிமுக இப்படி சில்லறையாக உடஞ்சி போகுது, திடீர்னு சேருது, திடீர்னு உடையுது அப்படின்னா அது காரணம் அந்த கட்டமைப்பு சரியாக இல்லாத ஒரு காரணம் இருந்துச்சு. ஏன்னா அந்த மாவட்ட செயலாளர் சொன்னால் நான் கேட்க மாட்டேன், நான் எனக்கு எதுவும் ஒரு பகுதி செயலாளர் சொல்கிறது, ஒரு வட்டாட்சி எல்லாருமே சொல்கிறத அவங்க ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த வட்டம் கழகம் அதெல்லாம் இருக்குது இல்லையா, இதில் எதுவுமே மதிப்பு இல்லாமல் போய் தான் கடைசியில் அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சு, சீட்டு கட்டு மாதிரி சரியாக ஆரம்பித்தாங்க. ஆனால் திமுகவுக்கு ஒரு பயங்கரமான கட்டமைப்பு இருக்குது, தமிழ்நாடு முழுக்க சரியான கட்டமைப்பு இருக்குது. ஸோ இந்த கட்டமைப்பில் இப்போ ஒரு புதிய மாற்றம் அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்க வேண்டியிருக்குது. என்னென்னா, இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் தாவேகா, ஒருவேளை தாவேகாவுக்கு ஒரு பெரிய பவர் இருக்கும்னு கண்டிப்பாக திமுக லைட்டாக ஸ்மெல் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஸ்மெல் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, பல இடங்களில் வேட்பாளர்களை மாற்றினாங்க. அதாவது இவங்களை நிப்பாட்டினா கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்கன்னு தெரியும், ஆனால் தெரிஞ்சும் சில வேட்பாளர்களை மாற்றினாங்க, சில இளம் தலைமுறைக்கு வாய்ப்பு தரன்ற பேரில் கொடுத்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே தோல்வியாக தான் முடிஞ்சது. ஸோ அதையும் திமுக பார்த்துருக்கு. ஆனால் இப்போ அடுத்த கட்டமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உதயநிதி அவர்களுடைய ஆலோசனைப்படி, அதாவது அவர் தன்னுடைய தந்தையான மு.க. ஸ்டாலின்கிட்ட கேட்டு இந்த மாதிரி எல்லாமே இளைய தலைமுறையாக உள்ளே கொண்டு வரலாம், இந்த மாதிரி 70 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக சொல்லப்படுது. சொல்லி இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்கெல்லாம் இப்போ இனிமேல் மாவட்ட செயலாளர் இருக்க மாட்டாங்க, ஏன்னா 2 முறை இருந்துட்டாங்கன்னா வேண்டான்னாங்க, இப்போ 3 முறைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது போயிட்டுருக்கு. ஸோ இதனால் என்ன இம்பேக்ட் ஏற்படும் அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியிருக்கு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு கட்டமைப்பு திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் கட்டமைப்பு இருக்குது. இந்த கட்டமைப்பில் கல் எறிஞ்ச மாதிரி இப்போது கே.என். நேரு அவர்கள், அவர் கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதி, தொகுதி, கழகம், வட்டம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இது எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒருத்தர் இருப்பாங்க. இப்போது அவங்க கே.என். நேருவை தாண்டி வேறு யாரையாவது போட்டாங்க அப்படின்னா
அங்கே எப்படி வந்து ஒரு சரியான ஒரு கட்டமைப்போ ஒரு கட்சியை கொண்டு போகிற விதமோ ஒரு நிகழ்ச்சியோ எப்படி நடக்கும்? இது கேனருக்கு மட்டும் இல்லை, எல்லா தொகுதிகளையும் நான் சொல்கிறது வந்து இந்த மாதிரி 70 வயசு மேலே இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு முக்கியமான இடங்களை கையில் வச்சுருக்கிறாங்க. அப்போ அங்கே எப்படி வேலை நடக்குங்கிறது ஃபஸ்ட்டு. இன்னொன்று, அடுத்ததாக எம்எல்ஏ சீட்டு யாருக்கு கொடுப்பாங்க? இப்போ நெக்ஸ்ட் தேர்தல் வருது, இல்லை எம்பி தேர்தல் வருது, யாருக்கு வந்து சீட்டுகளை ஒதுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இந்த கேள்விக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? நிச்சயமாக எல்லாருக்குமே அவங்களுடைய வாரிசுகளை வந்துட்டு ரெடியாக வச்சுருக்கிறாங்க அடுத்து இறக்கிறதுக்குள்ளே. இப்போ அந்த வாரிசுகளை உள்ளே இறக்குறாங்க அப்படின்னா திமுகவுக்கு தாவேக்கா அதை கையில் எடுத்து இங்கே பாருங்கள், இருக்கிற எல்லாரையும் ஒதுக்கி விட்டுட்டு இவங்க வந்து அடிப்படை தொண்டனுக்கு திமுகவில் வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு பார்த்தா திரும்ப வாரிசு அரசியலை தானே கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளும் இதுவே ஒரு தீனியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இன்றைக்கி வந்து திமுக ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. சரி, ஓகே, திமுக இதை தெரிஞ்சே பண்ணுமா? ஏன்னாங்க இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்கிற, நீயே சொல்கிற கிறிஸ்டி, எப்படி கிறிஸ்டி இவ்வளோ விஷயத்தையும் வந்து அவங்க கொண்டு வந்திருக்க முடியும்? யோசிச்சிருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால், இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு திமுகவில் நம்ம பல முறை பேசியிருக்கோம், உதயநிதி அவர்களுக்கும் முன்னால் இருக்கக்கூடிய அந்த சீனியர்ஸுக்கும் பெருசாக ஒத்து வரல அப்படிங்கிறது கண்கூடாக தெரியுது. சும்மா உள்ளத்துலேருந்து சொல்லாமல் உதட்டளவில் உதயநிதி வாழ்க, உதயநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்கன்னு சொல்லக்கூட ரெடியாக இருக்கும்னு சொல்கிறாங்களே தவிர அவங்களுக்குள்ள ஒரு மனசில் குறுகுறுக்குமா இல்லையா? எவ்வளோ காலையாக வந்து நம்ம இப்படி இருக்கிறது அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஒரு உரசல்னால இது நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கனிமொழின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தேசிய அரசியலையே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் வந்து டெல்லியை விட்டுட்டு இங்கே வந்தால் என்னன்னு அவங்க ஒரு முடிவில் இருக்காங்கன்னு வச்சுக்கோவேன். நாளைக்கு அவங்களுமே திமுகவை நான் லீட் பண்ணிட்டு போகிறேன், நான் ஒரு பொறுப்பை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல இங்கே பிரச்சனை என்ன ஆகும்னா, உதயநிதி கொடுக்குறதா கனிமொழி கொடுக்குறதா அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து வரும். இது எப்படின்னா குடும்ப பிரச்சனை மாதிரி தான் ஒரு பிரச்சனை வந்து வெடிக்க போகுது. இப்போ இந்த பிரச்சனையை சமாளிக்கும் போது என்ன ஆகும்னா, இவங்களுக்கு சில ஆதரவாளர்கள் இருப்பாங்க, இவருக்கு சில ஆதரவாளர்கள் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு எதிர் திசையில் நின்னாங்க அப்படின்னா இது திமுகவுடைய அடிப்படை கட்டமைப்பே வந்துட்டு ஆட்டம் காண வைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் கனிமொழி அவர்கள் இப்போ தான் நியூஸ் பார்த்துட்டு வந்தேன், நமக்கு இந்த பகுதி தொகுதி இந்த துணை இணை அப்படின்லாம் கொடுத்துடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதாகவும் சொல்கிறாங்க. அப்போது பூகம்பம் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ திமுகவில் அவங்க எடுத்த இந்த ஒரு முடிவுனால இதை சமாளிக்கிறதுக்கு, நான் சொல்கிறது எப்படின்னா, இப்போ வந்து உட்கட்சி தேர்தல் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த தேர்தல் நடத்தும்போது இவங்க ப்ராப்பராக ஒரு தேர்தல் நடத்தி ஒருத்தவங்களை தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லி நம்ப முடியுமா? யோசிச்சு பாருங்கள், நம்பவே முடியாது. இன்றைக்கி என்ன தான் திமுக அதிமுக வந்து நாங்கள் வந்து ஜாதி பார்க்காம சமூக நீதியோட மக்களாக நிற்கிற ஒருத்தர் தான் வேட்பாளர் நிப்பாட்டோன்னு சொன்னால் நம்ம நம்ப முடியுமா? நிறைய இடங்களில் உங்கள் தொகுதியில் போய் செக் பண்ணி பார்த்தா கூட தெரியும், அந்த தொகுதியில் யார் அதிகமான ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் அவருக்கு இந்த வாய்ப்பை கொடுப்போன்னு சொல்கிறது, யார் நிறையா பணம் வச்சுருக்காங்க, நிறைய யார் செலவு பண்ணுவாங்க அப்படின்னு படத்தில் காட்டுவாங்கல்ல, அதெல்லாம் உண்மைதான். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நான் நேரடியாக நிறைய இடத்துல நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும், பாவம் வருத்தப்படுவாங்க அவங்க, அதனால் சொல்ல வேண்டாம். அப்படி தான் வந்து இங்கே சீட்டுகள் கொடுக்கப்படுது. இதில் இன்னொரு ட்விஸ்ட்டு நான் சொல்கிறேன் என்னென்னா, முக ஸ்டாலின் அவர்கள், எனக்கு இது முன்னாடி தெரியல பட் இப்போ சொல்கிறேன், 2026 எனக்கு தெரிஞ்சு அவருக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் சீட்டு கொடுத்தாங்களான்னு கேட்டால் கிடையாது. அவர் சொன்ன லிஸ்ட்டு சீட்டில் கிடையாது. சீட்டு கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குறுநில மன்னர்கள் தான். இந்த குறுநில மன்னர்கள் இவங்களுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்கன்றதே தலைவருக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கட்சி நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. அதனால தான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய தோல்வி ஆயிருக்கு. ஸோ இந்த வாட்டி நம்ம முழிச்சிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு நம்ம மேலேயே வந்து அவங்க ஆப்போசிட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுக்காக இன்றைக்கி உதயநிதிகளை வச்சு மொத்தமாக எல்லாம் இளம் தலைமுறையாக மாற்றலாம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா திமுகவோட அடுத்த தலைமை யாராக இருக்க போகிறா? உதயநிதி அவர்களாக தான் இருக்க போகிறார். அப்படி இருக்கும்போது இதை நம்ம சமாளிச்சுக்கலாமே அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க திரும்பவும் வந்து அவங்களுடைய வாரிசுகளை மாவட்ட செயலாளரும் மாவட்ட தலைமையிலையும் உட்கார வச்சுட்டு திரும்பவும் இதே மாதிரி ஒரு வாரிசு அரசியல் பண்ணாங்கன்னா ஏமாந்து போகிறது வேறு யாருமே கிடையாது, திமுகவுடைய அடிப்படை தொண்டர்கள். இவ்வளவு காலம் நம்ம தலைவர் கருணாநிதிக்காக உழைச்சோம், முக ஸ்டாலினுக்காக உழைச்சோம், உதயநிதிக்காக உழைச்சோம், அடுத்து இன்பநிதிக்காக உழைக்க போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப அதை நான் சொல்கிறது மேல்தட்டு, அதுக்கப்புறம் அடுத்த தட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நடுத்தட்டு கீழ்த்தட்டுலாம். இந்த நடுத்தட்டு கீழ்த்தட்டுலையுமே இவங்க வந்து ஃபில் பண்ணுற ஆளுங்க இவங்களுடைய பசங்க, இவங்களுடைய அடுத்த தலைமுறை அப்படின்னும் போது அது எங்கே போய் நிற்கும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இது வாரிசுக்குள்ளே தான் போகுமே தவிர எந்த ஒரு அடிப்படை தொண்டனோ ஒரு இடத்துக்கு வர முடியுமான்னு கேட்டால் வர முடியாது. இப்போ தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் விஜய் அவர்களுடைய
தேர்தல் வாக்குறுதியில் இருந்த விஷயம். இது வந்து இன்றைக்கி வந்துட்டு டெண்டர் விட்டு இன்றைக்கி ஜோஸ் ஆலுக்காஸ் வந்து அதை எடுத்துருக்குறாங்க. அவங்க தங்க விலை போக அவங்க வந்து ஒரு பைசா செலவில் அவங்க எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணி வந்து இப்போ தங்க மோதிரம் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏன் ஜோஸ் ஆலுக்காஸுக்கு ஒரு டெண்டர் கொடுத்தாரு, எதுக்காக ஜோஸ் ஆலுக்காஸில் தங்க மோதிரம் வாங்கணும், ஃபஸ்ட்டு ஏன் தங்க மோதிரம் கொடுக்க போகிறார், ஏன் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போது இவ்வளோ கரெக்டான டெண்டர் விட்டு அதுலேயுமே எக்ஸ்ட்ரா ஆட் ஆனால் வந்து அந்த கம்பெனியும் சேர்ந்து நானும் வந்து உங்க கூட சேர்ந்து பண்ணுறேன்னு சொல்லி ஒரு என்ன சொல்கிறது, உண்மையிலேயே ஒரு சரியான டெண்டர் விட்டு சரியான ஒரு திட்டத்தை வந்து வெளியே கொண்டு வராங்க அப்படின்னும் போது இதில் ஏதோ ஒரு பின்னாடி ஏதோ நடந்துகிட்டு இருக்குது. ஏதோ காசு வாங்கிட்டாங்க, ஏதோ ஜோஸ் ஆலுக்காஸ் அவர் வந்து நடிச்சிருக்காரு, ஞாபகம் இருக்குல்ல, அவர் வந்து அந்த கார்லாம் ஓட்டிட்டு டிரைவர் வரும்போது டிரைவரோட பொண்ணுக்கெல்லாம் வந்து கொடுப்பாரு, இதெல்லாம் நடந்திருக்கு. அதனால தான் ஜோஸ் ஆலுக்காஸ் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்க. சரி, ஓகே, இவங்க பாயிண்ட் ஆஃப் படி நம்மளும் பார்த்தோம். சரி, ஓகே, ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கலாம். திரும்ப கேட்குறது என்னென்னா, ஜோஸ் ஆலுக்காஸ் சேவை பண்ணவா வந்து இங்கே வந்திருக்குது. ஐ மீன் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க வியாபாரம் பண்ணணும் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அரசு ஒரு விஷயம் பண்ணும்போது சேர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே பார்ட்டி ஃபண்டு, எக்ஸ்ட்ரா கலெக்ஷனு, கமிஷனு இந்த மாதிரி எதுவுமே இல்லை. இதுதான் அமௌண்ட்டு, இதை பண்ணி கொடுன்னு கேட்குறாங்க. அவங்க எக்ஸ்ட்ரா நாங்களும் சேர்ந்து உங்களுக்காக பண்ணி கொடுக்குறோம், ஒரு கவர்மெண்ட் சேவையாக பண்ணட்டும் சொல்லிட்டு அவங்களும் சேர்ந்து உள்ளே வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு இப்போ வரைக்கும். இதில் ஒரு வேளை தாவேக்கா கமிஷன் அடிச்சிருக்கு, தாவேக்கா ஒரு தடவை ஒரு பெரிய அமௌண்ட்டு லம்பாக வாங்கியிருக்கு, அடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக கேட்கலாம், என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க, ஊழல் லஞ்சம்ன்றீங்க, இஷ்டத்துக்கு நீங்கள் பாரு காசு வாங்கிட்டீங்கன்னு நம்ம பேசலாம். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ப்ராப்பராக நடந்திருக்குங்கிறத தெளிவாக ஜோஸ் ஆலுக்காஸ் சொல்லிட்டாங்க, எல்லாருமே சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இதில் போய் நம்ம வந்து அரசியல் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தங்க மோதிர திட்டம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் ரொம்ப காலமாக இப்போ ரொம்ப காலம்னா ஒரு 100 நாளாக கேட்டுகிட்டே இருக்க விஷயம். ஸோ அதை வந்து அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு வந்துட்டு லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ பல என்ன சொல்கிறது, அரசு மருத்துவமனைகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கே பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவங்கள ஃபேஸ் பண்ணி தான் இந்த திட்டம் வந்து போய் சேருது. இன்றைக்கி காலையில் கம்யூனிஸ்ட் கட்சியில் சண்முகம் அவர்கள் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்துட்டு இன்றைக்கி சொல்லியிருக்காரு. என்னென்னா, ரீசெண்டாக ஒரு சுற்றறிக்கை வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு, இந்த குஜிலியம்பாறை வட்டாட்சியர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. என்னென்னா, போராட்டம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல வரக்கூடிய இந்த கல்லூரி மாணவர்கள் இனிமேல் போராட்டத்துக்கு கலந்துக்க கூடாது, கம்யூனிஸ்ட் சார்பாக கூப்பிட்டாங்க அப்படிலாம் சொல்லி கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சுற்றறிக்கை போனதாக ஒரு தகவல். இதை வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் பேசும்போது அப்படிலாம் இந்த சுற்றறிக்கையை நாங்கள் விடலை, நாங்கள் போராட்டத்துக்கு எதிரான இல்லைன்னு சொல்லி அமைச்சர்கள் பேட்டியும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன குழப்பம்னா, இவங்க தான் சுற்றறிக்கை விட்டாங்கன்னு ஒரு செய்தி, அப்புறமா அதை மருத்துவ அரசு சொல்லுது அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து கண்டுபிடிச்சு பார்க்கும்போது நீங்கள் அமைச்சர் நிர்மல்குமார் அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறாரு. என்னென்னா, அந்த வட்டாட்சியர் சொந்த விருப்பு வெறுப்பில் தான் வந்து இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதில் நம்ம கேட்குற கேள்வி, கம்யூனிஸ்டில் சண்முகம் ஐயாவை அதான் கேட்குறாரு. என்னென்னா, அப்படி அந்த ஒரு அடிப்படை விஷயம் கூட வந்து அவர் இஷ்டத்துக்கு முடிவெடுத்து ஒரு விஷயம் பண்ண முடியுன்ற அளவுக்கு விட்டதும் தப்பு. இன்னொன்று, போராட இளைஞர்கள் வரக்கூடாது, மாணவர் வரக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒருத்தர் ஒரு அலுவலரை ஒரு அரசு அலுவலரை வச்சுக்கிற லட்சணத்தில் தான் வந்து இருக்கீங்களா, அது கூட அந்த அளவுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதையும் தாண்டி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா நீங்கள் ஆட்சி பண்ணுது அப்படின்னா அது எங்களுடைய தயவில் தான் பண்ணிகிட்ருக்கு. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அரசு அலுவலர் முக்கியமாக இல்லை நாங்கள் முக்கியமாக, கம்யூனிஸ்ட் முக்கியமானதை முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஒரு பகிரங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்குறாரு. இதுக்கு தாவேக்கா என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. உடனடியாக வந்து அந்த வட்டாட்சியர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் சொந்த வெறுப்புக்கெல்லாம் வந்துட்டு இங்கே அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணக்கூடாது, ஒர்க் பண்ண முடியாது, நீங்கள் அதை கையில் எடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் உங்களுக்கு கிடையாதுன்றதையும் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு தாவேக்கா என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். தாவேக்கா பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டமாக வந்து அவங்க தேசிய அரசியல் நோக்கி போயிட்டுருக்காங்கன்றது தெளிவாக தெரியுது. இப்போ வந்து PM விஜய் அப்படிங்கிறது தான் வந்து அதிகமாக இப்போ வட இந்திய ஊடகங்களில் ஊடகங்கள்னால் அந்த சோஷியல் மீடியாஸ்லாம் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு மாஃபியா மாதிரி ஒன்று பண்ணி அவங்கள வந்துட்டு வேணுமே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோடு தான் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. ஆனால் ஒரு கட்சியாக ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பார்த்தா டிவிக்கே அடுத்த கட்டமாக, அதாவது தேசிய அரசியலுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றது தெரியுது. அதுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக நான் பார்க்குறது என்னென்னா, இப்போ ஐயுஎம்எல் கட்சி இதுக்கு முன்னாடி வந்து விசிகா வந்து சொன்னாங்க நாங்கள் முழு ஆதரவை தரோன்னு சொன்னாங்க. இனிமேல் கூட்டணி தாவேக்கா கூட தான் இருக்க போகுது அப்படின்னு. இப்போ வந்து ஐயுஎம்எல் கட்சியும் வந்து நாங்கள் தாவேக்கா கூட தான் பயணிக்க போகிறோன்னு சொல்லிட்டு அமைச்சர் ஷாஜகான் அவர்கள் ஓப்பனாக சொல்லிட்டாரு. திமுகவை விட தாவேக்கா பல மடங்கு சிறப்பாக செயல்படும்,
நாங்கள் திமுகவில் இருந்தோம், பட் இப்போ பார்க்கும்போது ஒரு பொற்கால ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அவர் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தனால இதெல்லாம் பேசுகிறாரு அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி ஐயுஎம்எல் அப்படின்ற கட்சி இனிமேல் தாவேகா கூட தான் பயணிக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கப்படுது. ஸோ நாளைக்கு வந்து இப்போ இந்தியா கூட்டணி வருது, அந்த கூட்டணியிலேருந்து இப்போ வந்துட்டு திமுக வெளியில் வந்துருச்சு. அப்போ யார் உள்ளே இருக்கா அப்படின்னும் போது கண்டிப்பாக தாவேகா உள்ளே போகுது. இப்போ தேசிய அரசியலை பொறுத்த வரைக்கும் விஜயோட முகம் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது காங்கிரஸ் உட்பட்ட கட்சிகளுக்கு. அப்போ காங்கிரஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னா, அடுத்தடுத்து வரப்போகிற மாநில சட்டமன்ற தேர்தல்களில் விஜய் அவர்களை வட இந்தியாவில் பிரச்சாரத்துக்காக கூட்டு போகிறாங்க அப்படின்னா, ராகுல் காந்தி, விஜய் அந்த மாநில சட்டமன்ற தேர்தலோட முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு வச்சுக்கிட்டா, ஒருவேளை அவங்க ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தவிர்க்க முடியாத சக்தியாக வந்து விஜய் மாறுறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கிடும். ஸோ அந்த விஷயத்தை தான் வந்துட்டு இப்போ வந்து ஒவ்வொரு படியாக வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாவேகா ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியாக, ஸ்ட்ராங்கான ஒரு ஆளுங்கட்சியாக மாறினதுக்கு அப்புறமா தேசிய அரசியலில் மிக முக்கியமான இடத்தை நோக்கி வந்து போக போகிறது மட்டும் தெரியுது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக அமித்ஷா வந்து சந்திச்சுட்டு போன விஷயத்தில் கூட அமித்ஷாவும் விஜய் அவர்களும் இருந்த நட்பு, அவங்க பேசின விஷயங்கள், அவங்க காட்டின ஒரு அமித்ஷா சைட்லேருந்து காட்டின ஒரு மரியாதை, இது எல்லாமே அடுத்து தேசிய அரசியலில் விஜய் அவர்களுடைய இம்பேக்ட் என்னவா இருக்க போகுதுன்றதோட ஒரு சின்ன ஆரம்ப புள்ளி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் நேற்று ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சு சட்டமன்றத்தில். கரூர் கம்பெனின்னு சொல்லிட்டு நிர்மல்குமார் ஆரம்பிச்சு விட்டது, ஒரு 3 மணி நேரம் பாத்ரூம் இருந்த மாண்புமிகு அப்படின்னு சொல்லிட்டு பேசினது, இன்றைக்கி அது பயங்கர ட்ரெண்டாக ரீல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்துக்கான காரணமே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள். அவரை வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையில் திரும்பவும் வந்துட்டு அவர் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை கூப்பிட்டு நீங்கள் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. எனக்கு என்ன புரியலை அப்படின்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் போக்குவரத்துறையாக இருக்கட்டும், மின்சாரத்துறையாக இருக்கட்டும், தாவேகா எம்எல்ஏகள் விலைக்கு வாங்கினது இதாக இருக்கட்டும், எந்த கேஸு திமுக ஆப்போசிட்டாக போட்டாலுமே அதில் எல்லாத்துலேயும் கடைசி புள்ளியாக மாற்றுறது பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியாக தான் இருக்கார். இப்போ 2-3 நாளாக ஒரு வாரமாக ரொம்ப பேசாமல் அமைதியாக இருந்தார். நேற்று தான் சட்டமன்றத்தில் பயங்கரமாக பேசியிருந்தார். இன்றைக்கி லஞ்ச ஒழிப்புத்துறையில் வந்துட்டு அவரை வந்து கூப்பிட்டு விசாரணைக்காக கூப்பிட்டுருக்காங்க. அப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எதிராக வந்து 3 ஃபைல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணால் நீங்கள் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சிஎம் பேசியிருந்தார். இதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னும் போது சொல்கிறாரு, எனக்கு அந்த பயம்லாம் எதுவுமே கிடையாது, 3 ஃபைல் இருக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, ஆதாரம் இருந்தால் வெளியிட்டு போங்க, நாங்கள் என்ன பண்ண போகிறோம், வெளியிட்டு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ஸ்டேட்மெண்ட்டை. ஸோ நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா, தாவேகா 3 ஃபைல் இருக்குது, ஆதாரம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, என்ன மிஞ்சி போனால் போக்குவரத்து துறை, இதுக்கு முன்னாடி மின்சாரத்துறையில் பண்ண விஷயங்கள் இதெல்லாம் இருக்க போகுது. இல்லை முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏவா வேலு உட்பட ஏதாவது முக்கிய 3 அமைச்சர்கள் அதில் மாட்ட போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி இதுதான் பிரச்சனை, இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, இந்தாங்க இதை பார்த்துக்கோங்க, இவங்க மேலே வழக்கு போட போகிறோம், திமுக ஆட்சி காலத்தில் பண்ண ஊழல்கள் இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, நான் வந்து டைம் பார்த்து நான் வந்து ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லி விஜயர்கள் ஒன்று சொல்லியிருக்காரு. மேபி அவர் வந்து வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த டைமில் அடித்தா போதுன்ற மாதிரி இருக்காங்களான்னு தெரியல. ஆனால் இந்த சமயத்தை பொறுத்த வரைக்கும், இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மேலே ஒரு பயங்கரமான நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் தான் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு 1 இயர் கழித்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் வரும். நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் இதெல்லாம் வந்து சரி பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வரும். அந்த கேள்விகள் வர்றதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட வந்து ஆதாரம் இருக்குன்னும் போது, ஏன்னா இந்த காலம் தாழ்த்துற டைமில் அவங்க அடுத்த ஐடியாவை யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆல்ரெடி சொல்லிட்டீங்க நீங்கள் இது மாதிரி ஃபைல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த படத்தெல்லாம் காட்டுவாங்கல்ல, ஒரு குற்றவாளி தேடிட்டு இருக்காங்கன்னா ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டாங்க காவல்துறை, வெளியே லீக் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அந்த குற்றவாளி அலர்ட் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அவங்க அலர்ட் ஆகிறதுக்குள்ளே ஏன் வந்து நம்ம முந்திக்கிட்டு போய் இதை பண்ணக்கூடாது, என்ன தயக்கம் இருக்குது அப்படிங்கிற கேள்வி தான் நம்மக்கிட்டே இருக்குது. ஸோ அவர் தான் சொல்கிறாருல்ல, ஆதாரத்தை வெளியிடுங்கன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலினும் சொல்கிறாரு, இவரும் சொல்கிறாரு, வெளியிட்டு பார்த்து மக்கள் மத்தியில் தெரிஞ்சுக்கட்டும், என்ன தான் நடந்திருக்குங்கிறத மக்களும் பார்க்கட்டும், ஒரு நடவடிக்கை எடுக்கட்டும். அப்போ எடுக்கும்போது தெரிஞ்சிடும்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சிடும் இல்லையா. இப்போ சமீபமாக வந்து பார்த்தீங்கன்னா அனந்தஜித் தாவேகாவோட பேச்சாளர், அவர் கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஒரு பெண் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னென்னா, டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி நிறையா நான் சோஷியல் மீடியாவில் பேசியிருக்கேன், அப்படி பேசும்போது நிறைய பேர் வந்து அப்யூசிவ் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க, நம்ம அந்த அப்யூசிவ் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்களாம் ஃபேக் ஐடியிலேருந்து விஷயத்த பண்ணிட்டு போயிடுறாங்க, ஆனால் தாவேகா அதுக்கு பின்னாடி நிற்கிதான்னு கேட்டால் நிற்கவே இல்லை, ஏன் நிற்கலை, எதுக்காக வந்து எங்களுக்காக குரல் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஒரு என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் யார்கிட்டயாவது கம்ப்ளைண்ட் பண்ணிங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்துட்டு போலீஸ்கிட்டேயோ
இல்லை வந்து க்ரைம் பிரான்ச் கிட்டேயோ இந்த மாதிரி சைபர் க்ரைம் கிட்டேயோ கம்ப்ளைண்ட் பண்ணிங்களா, ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு கேட்குறது. உங்களுக்கு கார்னர் பண்ணுறதுக்காக கேட்கல, ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்ற கேள்வி கேட்குறாரு. இது ஏன்னா இது மாதிரி இப்போ தாவேக்கா திமுக இது 2 பேர்ட்டையும் நான் சொல்கிறேன், 2 பக்கமும் தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பொண்ணு பேசுகிறா அப்படின்னா, நான் பொண்ணு பையன்றதில் பொண்ணு அதிகமாக நான் சொல்கிறேன். ஏன்னா பெண்கள் அதிகமாக வந்து இவங்க பேசுகிற அப்யூசிவ் வேர்ட்ஸ் வந்து பெண்களை தான் அதிகமாக பேசுகிறாங்கன்றதுக்காக சொல்கிறேன். ஒரு பெண் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கேவலமான புகைப்படங்கள் அனுப்புறது, எதுவும் தேவையில்லாத ஏதோ ஃபேக் ஐடி தான் அனுப்புறது, தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது, அவங்களுடைய நடத்தையை பற்றி அசிங்கமாக பேசுகிறது, அவங்க ஃபோட்டோ எடுத்து வேறு இடத்துல மார்ஃபிங் பண்ணி போடுறது. ஏன்னா ரொம்ப காலம் கழித்து இன்றைக்கி வந்து லைவில் சட்டமன்றத்தை ஒருத்தர் ஒரு வடை போட்டுட்ருக்காரு, ஒரு ஆள் போட்டுக்கிட்டு அந்த சட்டமன்ற லைவை பார்த்துக்கிட்டே வடை போட்டுட்ருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு சாமானிய மக்கள் லைவை பார்க்குறாங்க. ஒரு காலகட்டத்தில் வெறும் வாக்கு வங்கியாக பார்க்கப்பட்ட பெண்கள் இன்றைக்கி அதிகமாக வந்து அவங்க இறங்கி பேசுகிறாங்க, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பேசுகிறாங்க. சும்மா வாக்கு வங்கிகள்னால் அவங்களுக்கு வந்து தாலிக்கு தங்கம் கொடுத்தா போதும், அவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தா போதும், அதெல்லாம் கொடுத்தா போதும், மிக்சி கிரைண்டர் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொன்ன காலம் போய் இப்போ என்ன சட்டசபையில் பேசுகிறாங்க, என்ன பட்ஜெட் போயிருக்கு, என்ன மக்களுக்கு நல்லது நடந்திருக்குன்னு அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பேச வரக்கூடிய இந்த மாதிரியான இளம் பெண்களை அபியூசிவ் வேர்ட்ஸோட யூஸ் பண்ணுறவங்க நம்ம என்ன பண்ணணும்? அப்போது இந்த விஷயத்தை வந்து அவங்க முன்வைக்கும் போது ஒரு கேள்வி கேட்குறாரு, நீங்கள் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு கேட்கும்போது, இல்லை சார் அவங்களாம் ஃபேக் ஐடியாக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். 10,000 ஃபேக் ஐடியா இருக்கட்டும், அதில் ஒருத்தன் வந்து சிக்கினானா அவனுக்கு கொடுக்குற தண்டனையில் மீதி இருக்கக்கூடிய 9,999 பேர் வந்து கண்டிப்பாக பயப்படுவானா இல்லையா? ஸோ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க. சும்மா யாரோ பேசினா யாரோன்னு பண்ணால் அவனை வந்து இஷ்டத்துக்கு விட்டுட்டோம் அப்படின்றதுக்காக அது திமுக ஆட்சி காலம் கிடையாது, தாவேக்காவோட ஆட்சி கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். இதை வந்து நான் என்ன சொல்கிறேன், நம்ம ஒன்றே ஒன்று தான் சொல்கிறோம், பெண்கள் ஆண்களை விட வந்து அப்படி இப்படிலாம் பேசுகிறீங்க, ஈஸியாக வந்து கெட்டவார்த்தைலாம் பேசுகிறீங்க. அந்த பெண்கள் கூட முகத்தை காட்டி அவ்வளோ அழகாக தைரியமாக வந்து பேசுகிறாங்க. நீங்கள் ஆண்கள்னு சொல்லிட்டு கெட்டவார்த்தை பேசி பெண்களை பற்றி அசிங்கமாக பேசுகிறீங்க. நீங்கள் ஏன் உங்கள் முகத்தை கூட காட்ட முடியாமல் அந்த ஃபேக் ஐடி வந்து திட்டணும்? நீங்கள் வேலைக்கு போய்க்கலான்னு கேட்ட பெண்கள் நீங்கள் அரசியல் பேசுகிறாங்க, தைரியமாக பேசுகிறாங்க, கேள்வி குரல் எழுப்புறாங்க. அவங்கள கேவலமாக அப்யூசிவ் பண்ணி நீ உன் தலைவருக்கு என்னத்தை சேர்க்க போகிறேன்னு தெரியல. இது வந்து ஒரு சீப் மென்டாலிட்டி. இது வந்து இப்போ சோஷியல் மீடியா அதிகமாக வந்தனால டாக்ஸிக்காக வந்து போயிட்டுருக்க விஷயம். இதுலேயுமே நம்ம வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதை பண்ணால் மட்டும்தான் வந்து நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஸோ இதுதான் வந்து நீங்கள் நடந்த விஷயங்கள். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுக அடுத்து இந்த எடுத்த முடிவு வந்து உங்களுக்கு சரியான ஒரு இம்பேக்டை கொடுக்குமா, இல்லை வந்து ஒரு தவறான முடிவாக போயிடுமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த லைவ் வர்றதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி பார்க்குறாங்க, பார்த்துட்டு நம்ம வீடியோலாம் பார்க்கும்போது கீழே கமெண்ட் பண்ணுறாங்க, லைவில் பார்த்துட்டோம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பெரிய நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு வீடியோ பாருங்கள். அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். பக்கத்தில் அந்த ஹைப்புன்னு ஒன்று இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது இந்த அரசியல் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து யதார்த்தமாக பேசணும், டெய்லி டிஸ்கஷன் மாதிரி பேசணும் அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோ வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் நாளை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.